வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்லன்னு பார்க்கும்போது இந்த ஒரு எலக்ட்ரிக் பைக்ஸுக்குன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட எலக்ட்ரிக் பைக்ஸும் லான்ச் ஆகிருக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலன்னு பார்க்கும்போது டாப் 5 பெஸ்ட் எலக்ட்ரிக் பைக்ஸ் இன் அவர் இந்தியன் மார்க்கெட்டுன்ற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சின்ன அந்த கிரெட் கலர் சப்ஸ்கிரைப் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இதை மாதிரி சூப்பர் முடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ரிவால்ட்டோட RV400 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக் பைக்குன்னு வந்த ஒரு மாடல் வந்து அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மாடலாக இந்த ரிவால்ட்டோட RV400 ஆமாங்க. இதுலன்னு பார்க்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு ஒரு 3 கிலோவாட்கான ஒரு மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஹப் டைப் மோட்டர் தான், நம்மளுக்கு பின்னாடி வீலோடைய அப்படி இன்டர்கேட்டடாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு மோட்டரு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மோட்டர் பவரை வச்சுட்டு டாப் ஸ்பீடு வந்து உங்களுக்கு ஒரு 85 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வெஹிக்கிளால் அதிகபட்ச ஸ்பீடுன்றது போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வெஹிக்கிளுடைய கிரேடபிலிட்டின்னு பார்க்கும்போது 10.2 டிகிரிஸ் வரைக்கும் கொடுக்குறாங்கன்றப்ப இந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பவருமே கூட கிடைக்குது. ஆமாங்க. சரி ஓகே, அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணுங்க அந்த ஒரு பேட்டரி பேக்கேஜ் வைஸ் பொறுத்தளவுக்கு 3.2 கிலோவாட்கான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த பேட்டரியை வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ண உங்களுக்கு 4.5 ஹார்ஸ் வரைக்கும் எடுத்துக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. 0 to 18 பார்த்தோம்னா வச்சிங்களா, உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 3 ஹார்ஸ்க்குள்ளே ஆகிடுன்றாங்க. அப்படின்றப்ப சார்ஜிங் டைம்ன்றது அந்த ஒரு 3.2 கிலோவாட்ஸ்க்கான ஏற்ற ஒரு சார்ஜிங் டைம்ன்றது இருக்குது. இந்த வெஹிக்கிளை நீங்கள் ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணுறீங்கன்னப்ப உங்களால் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் பர் சார்ஜுக்கு போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னப்ப ரேஞ்சிலையும் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் தான் இருக்குது. ஓவராலாக இந்த ஒரு வெஹிக்கிளை நம்மளுடைய பெட்ரோல் வெஹிக்கிள் கூட கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 110 சிசி வெஹிக்கிள் கூட நிச்சயமாக நீங்கள் இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவரு, அந்த ஒரு அதான் அந்த ரேஞ்ச், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்றப்ப ஒரு நல்ல பேக்கேஜ் தான் இந்த வெஹிக்கிள். அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்லையும் டிஸ்க்கு பின்னாடியும் டிஸ்க்கு CBS மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட ஆண்டோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,40,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் அதை ப்ரீமியம்னு சொல்லுவாங்க, அது வந்து 1,47,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த டாப் மாடல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா சேம் பேட்டரி மோட்டர் எல்லாமே சேம் தான். பட் என்ன விஷயம்னு பார்த்தோன்னா அதில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, அந்த ஒரு பேட்டரி ஸ்டேட்டஸ் பார்க்குறது, அது மாதிரி ஒரு சில அந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அந்த டாப் மாடலில் கிடைக்கும். அவ்வளோதான். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓபரான் AZ ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கொஞ்சம் அந்த ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டைலில் ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு மோட்டர் பவர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன் 7.5 கிலோவாட்கான நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மோட்டர் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த மோட்டரால் உங்களுக்கு 52 Nm ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பேட்டரி பேக்கேஜ் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், இதில் வந்து மொத்தம் உங்களுக்கு 3 பேட்டரி பேக்கேஜ் வருது. ஆமாங்க. இதோடைய பேசிக் மாடல்னு பார்க்கும்போது 2.6 கிலோவாட்கான பேட்டரி இருக்குது. மிட் மாடலில் 3.4 கிலோவாட்கான பேட்டரி, டாப் மாடலில் 4.4 கிலோவாட்கான பேட்டரி. இந்த 2.6 கிலோவாட்கான பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கப்பன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், உங்களுக்கு டாப் ஸ்பீடு வந்து எல்லா பேட்டரிலையும் உங்களுக்கு சிமிலர் தான், பட் ரேஞ்சு மட்டும் டிஃபர் ஆகும். நீங்கள் பேசிக் மாடல் அதான் இந்த 2.4 கிலோவாட்கான பேட்டரியில் வந்து நீங்கள் ஒரு 110 வரைக்கும் போக முடியும் பர் சார்ஜுக்கு. அதான் 110 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும் பர் சார்ஜ் போட்டு. அதுக்கடுத்து இதோடைய மிட் மாடல் 3.4 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன் எடுக்கிறீங்கப்பன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், அதில் வந்து நீங்கள் அரௌண்ட் ஒரு 140 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. டாப் மாடல் 4.4 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன் போகிறீங்கப்ப அதில் வந்து நீங்கள் ஒரு 175 கிலோமீட்டர் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப ரைடிங் ரேஞ்ச் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. அது இல்லாமல் இதோடைய பேட்டரி டைப் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபிக்ஸட் டைப் பேட்டரி தான் கொடுக்குறாங்க. சார்ஜிங் டைம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 4லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அதான் இதில் பேட்டரி டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா. நீங்கள் அந்த ஒரு சின்ன பேட்டரி பேக்கேஜ் எடுக்கிறீங்கப்போ 4 மணி நேரத்தில் ஃபுல் ஆகிடும் சார்ஜ். நீங்கள் பெரிய அந்த ஒரு 4.4 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன் வரீங்கிறப்போ 7 மணி நேரம் கிட்ட எடுத்துக்கும். இதில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் இருக்குது. அந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் போகிறீங்கிறப்ப நீங்கள் சின்ன பேட்டரியாக இருந்தால் ஜஸ்ட்டு உங்களால் ஒரு 3/4 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் அந்த ஒரு 4.4 கிலோவாட்கான அந்த ஒரு பெரிய பேட்டரி ஆப்ஷன் வரீங்கிறப்ப கூட 2 மணி நேரத்தில் ஃபுல் பண்ணிடலான்றப்ப ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் இந்த வெஹிக்கிளில் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து உங்களுடைய பேட்டரியை வந்து சீக்கிரம் டிகிரேட் பண்ணி விட்டுரும். முடிஞ்ச அளவுக்கு நார்மல் சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ எமர்ஜென்சி பர்பஸ்னால் மட்டும் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜ் யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சரி ஓகே, அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு
பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வருது, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க, யூபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஆன் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் 1,00,000லேருந்தே ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,31,000 முடியுதுன்றப்ப ப்ரைஸிங்லையும் ரியலி நல்ல ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த ஒரு வெஹிக்கிளை நம்ம ஒரு ஐசி, அதான் நம்ம பெட்ரோல் வெஹிக்கிள் கூட கம்பேர் பண்ணலான்னு பார்த்தோன்னா, இதுவும் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு 100 to 110 சிசி வெஹிக்கிள்ஸ் கூட தான் உங்களுக்கு கம்பேர் ஆகும் பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம மேட்டர் ஆரா 5000 நம்மங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா வச்சுங்களேன், இந்த ஒரு எலக்ட்ரிக் பைக்னாலே பொதுவாகவே நம்மளுடைய மக்கள் மனசில் அந்த ஒரு நான் கியர் வெஹிக்கிள் எப்படி ஓட்டுறது, ஒரு ஸ்கூட்டர் மாதிரி இருக்கிற பைக்கு தானே அதுன்ற மாதிரி ஒரு சில இமேஜஸ் இருந்துச்சு. அல்லாமல் நம்மளுக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு கீர் இருக்கிற வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு பிடிக்கும். அதை மாதிரி விஷயத்தை பிரேக் பண்ணுறதுக்காக வந்த ஒரு வெஹிக்கிள் தான் இந்த மேட்டர் ஆரா. ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட் இன் டைமாக உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன்ன்றது கொடுத்துருக்காங்க ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லேயே. அது இல்லாமல் அது மட்டும் இதில் ஸ்பெஷல் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்ப்போம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இது யூஸ் பண்ணி அந்த ஒரு மோட்டர்னு பார்த்தோன்னா 11.5 கிலோவாட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மோட்டர் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட உங்களுக்கு பேர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றப்ப பவர் விஷயத்தில் நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 105 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. ரைடிங் ரேஞ்ச் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு பேட்டரி பேக்கேஜும் உங்களுக்கு ஒரு 5 கிலோவாட்கான ஃபிக்ஸட் பேட்டரி, அதுலாம் லிக்விட் கூல்டு டைப்பில் வரக்கூடிய ஒரு பேட்டரி. இதுனப்பா பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ்லான லிக்விட் கூல்டு இன்ஜின்லாம் கொடுப்பாங்க, ஏன்னா அதில் இன்ஜின் இருக்கும், அதில் எரியும், ஹீட் உருவாகும்னு கேட்டிங்கன்னா எஸ் அதுலேயும் கொடுப்பாங்க. பட் ஆனால் இதுலேயும் பேட்டரி இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் ஹீட் உருவாகும். நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணும்போது நீங்கள் இப்போ நம்ம ஃபோன்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஹீட் ஆகுது இல்லைங்களா, அதேமாதிரி சார்ஜ் பண்ணும்போதும் ஹீட் ஆகும். அதுக்கு என்ன ரீசன், நம்மளுக்கு பேட்டரியில் அந்த ஒரு டிஸ்சார்ஜ் அண்ட் சார்ஜிங் ப்ராசஸ் நடக்கும்போது நம்மளுக்கு ஹீட் உருவாகும். அந்த ஒரு ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மோட்டரில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இன் டைமாக அந்த ஒரு லிக்விட் கூல்டு சிஸ்டம்ன்றதை இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் நிச்சயமாக ஒரு சூப்பரான விஷயம் தான் இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ரைடிங் ரேஞ்ச் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா, உங்களுக்கு ஒரு 172 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க பர் சார்ஜுக்கு. அப்படின்றப்ப சார்ஜ் ரேஞ்சு நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. சார்ஜிங் டைம் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா, அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 6 hours கிட்டே எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. நார்மல் சார்ஜில் போகிறீங்கப்போ 0 to 100, 0 to 80 வந்து உங்களுக்கு ஒரு 5 hours ரீச் ஆகுது. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிளில் ஃபாஸ்ட் சார்ஜர் ஆப்ஷனும் இருக்குது. அந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜராக போகிறீங்கப்ப ஜஸ்ட் உங்களுக்கு 2 hours ஃபுல் சார்ஜ் ஆகிற அளவுக்கான கெப்பாசிட்டியும் இருக்குது. பட் எப்போதும் சொல்கிறது தான், ஃபாஸ்ட் சார்ஜர் எப்போ எமர்ஜென்சி பர்பஸில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சரி ஓகே, அதுக்கடுத்து நம்மளுக்கு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க, சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் கொடுக்குறாங்க. இந்த ஒரு வெஹிக்கிளை இப்போ இருக்கிற நம்மளுடைய பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோன்னா, இது வந்து அந்த ஒரு 125 to 150 சிசி வெஹிக்கிள்ஸ்க்கு ஈடு கொடுக்குற ரேஞ்சில் இருக்குன்னு வச்சிங்களேன். சரி, ஆக மொத்தத்தில் இந்த வெஹிக்கிளுடைய ப்ரைஸிங்னு பார்க்கும்போது அது மட்டும் ஸ்லைட்லி அதிகம். உங்களுக்கு 1,96,000 ஸ்டார்டிங் ஆகி 2,06,000 கிட்ட வரைக்கும் வருது. பட் இருந்தாலும் இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. உங்களுக்கு ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கும் அந்த வெஹிக்கிளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பேக்கேஜ். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், நம்ம ஓலாவோட ரோட் ஸ்டார். அவங்க ரியலி என்ன கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இப்போ கரண்ட்லி நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் நான் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வெஹிக்கிளை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ரீசன், இதோடைய பிராண்டுன்றது ஓரளவுக்கு நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் நல்ல ரீச்சான பிராண்டு. ஷோரூம் செட்டப்ன்றதும் உங்களுக்கு நிறைய இடத்துல இருக்குன்றப்போ உங்களுக்கு அந்த ஒரு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மாதிரி விஷயங்களை உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாகவே இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் இப்போ கொடுத்துருக்க அந்த ஒரு ஸ்பெக்குன்றதும் ரொம்ப நல்ல ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது பார்ப்போம். மோட்டர் பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 13 கிலோவாட்ஸ்க்கான மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மோட்ரு. உங்களுக்கு டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா 116 126 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா, இதுலேயும் பேட்டரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேட்டரி ஆப்ஷன்ஸை பொறுத்து உங்களுக்கு டாப் ஸ்பீடுன்றது வேரி ஆகுது. உங்களுக்கு 0 to 40 வெறுமே 2.2 செகண்ட்ஸில் ரீச் ஆகுது. ஒரு சூப்பரான ஆக்சிலரேஷன் இந்த வெஹிக்கிளில் இருக்குது. உங்களுக்கு ரைடிங் ரேஞ்ச் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இதில் மொத்தம் 3 பேட்டரி பேக்கேஜஸ்க்கு 3.5 கிலோவாட்டு, 4.5 கிலோவாட் அண்ட் 6 கிலோவாட். இந்த 3.5 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன் வரீங்கப்போ 151 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. 4.5 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன் வரீங்கப்போ 190 வரைக்கும் வரலான்ற மாதிரி சொல்கிறாங்க. 6 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன் வரீங்கப்போ 248 கிலோமீட்டர் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு பேட்டரி அண்ட் அந்த ஒரு ரைடிங் ரேஞ்ச் மாதிரி விஷயங்களை வெளியே ஒரு சூப்பரான
அஃபோர்டபுளான ஒரு ரேஞ்சில் இருக்குது. 248ன்றது ஒரு நல்ல ரேஞ்ச். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஸ்டாப்பிங்ஸை கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி இங்கங்கே போய் சார்ஜ் போடுறோம், இங்கெங்கெல்லாம் சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும், நீங்கள் பிளான் பண்ணி இந்த வெஹிக்கிளில் நீங்கள் லாங் ட்ரைவ் கூட போகலாம். அந்த அளவுக்கான நல்ல ஒரு கெப்பாசிட்டி இந்த வெஹிக்கிளில் இருக்குது. அதுக்கடுத்து சார்ஜிங் டைம் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 8 மணி நேரம் கிட்ட எடுத்துக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜர் ஆப்ஷனும் இருக்குது, அதில் நீங்கள் போகிறீங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் குவிக்கான ஆப்ஷன்ஸாகவும் இருக்கும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களா, இதில் வந்து உங்களுக்கு டுவெல் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் கொடுக்குறாங்க. இந்த ஒரு வெஹிக்கிளை நம்மளுடைய பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் கூட கம்பேர் பண்ணணும்னு பார்க்கும்போது உங்களுக்கு அரௌண்ட் இந்த ஒரு 160 to 150 to 160 சிசி செக்மெண்ட்டுக்கு ஈக்குவல் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு வெஹிக்கிள் எலக்ட்ரிக்கில் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. சரி வாங்க இந்த வெஹிக்கிளுடைய ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங்கிறத பார்ப்போம். ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் உங்களுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் 1,05,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,41,000 முடியுதுனப்போ என்னை பொறுத்த அளவுக்கு ப்ரைஸிங்கும் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிறது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பர் எலக்ட்ரிக் பைக்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ஸ்பெக் லெவலுன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன். உங்களுக்கு இந்த வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அப்படியே ஒரு பயங்கர ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸில் உங்களுக்கு இருக்குன்றது. நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸ். ஆல்மோஸ்ட் சம் ஆங்கிள்ஸ்லேருந்து பார்க்குறீங்கப்போ அந்த ஒரு கேடிஎம்மோட அந்த ஒரு டிசைன் சிக்னேச்சர்ன்றது உங்களுக்கு எந்த இடத்துல ஃபீல் ஆகுதான்றதை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. எனக்கு ஸ்லைட்லி ஃபீல் ஆகுது. அதுக்கடுத்து இது யூஸ் பண்ணிங்க அந்த ஒரு மோட்டர் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 27 கிலோவாட்கான மோட்டர் ஒன்று யூஸ் பண்ணிக்காங்க. அதுக்கடுத்து டாப் மாடலில் 30 கிலோவாட்கான மோட்டர், 2 பேட்டரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 155 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்காங்க ஒரு ரைடிங் ரேஞ்ச் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 211லேருந்து 323 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதில் பேட்டரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் பேசிக் மாடல் வரையினப்போ 7.1 கிலோவாட் பேட்டரி ஆப்ஷன் வரும். டாப் மாடலில் 10.3 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன். இந்த பேட்டரி ஆப்ஷன்ஸ் மூலமாக இந்த வெஹிக்கிளால் அதிகபட்சம் 323 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் போக முடியுன்றப்ப ரியலி ஒரு சூப்பரான ஒரு எக்ஸலண்ட் ரைடிங் ரேஞ்சுன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டே இருக்குது. அது இல்லாமல் சார்ஜிங் டைமு உங்களுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா அரௌண்ட் 5 ஹார்ஸ் 3 ஹார்ஸ்லேருந்து 5 ஹார்ஸ் வரைக்கும் சார்ஜிங் டைம்ன்றது உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் எடுக்கும். பட் ஃபாஸ்ட் சார்ஜர் ஆப்ஷனும் இருக்குது. அதில் போகிறப்ப இன்னும் கூட கொஞ்சம் குயிக்காக முடியலாம். இந்த வெஹிக்கிளில் பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வித் டுவெல் சேனல் ஏபிஎஸும் கொடுக்குறான்றப்ப பிரேக்கிங்லேயும் உங்களுக்கு குறையே கிடையாது. ஓவராலாக இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்குது. இந்த வெஹிக்கிளுடைய நேம் அல்ட்ரா வயலட் F77 Mark 2. ஆமாம். பட் என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாம் உங்களுக்கு ஓகே தான். பவரும் சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ரைடிங் ரேஞ்சும் ஒரு 123 கிலோமீட்டர்ஸ்ன்றது ஒரு சூப்பரான ரைடிங் ரேஞ்சு தான். நீங்கள் சென்னைக்கே போயிட்டு வரலாம் போல. இது நான் இருக்கிறது விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கே அசால்ட்டாக போயிட்டு வரலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். அதுக்கடுத்து பிரேக்கிங்கும் உங்களுக்கு நல்லா தான் கொடுத்துருக்குங்க. ஆல்மோஸ்ட் இந்த வெஹிக்கிளை வந்து நம்மளுடைய பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் கூட கம்பேர் பண்ணால் உங்களுக்கு அந்த ஒரு 200 to 250 சிசி வெஹிக்கிள்ஸ் கூட கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கான நல்ல ஒரு பவர்ன்றது இந்த வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. பட் என்ன ஒரு விஷயம், ப்ரைஸிங்கிறது செம்ம அதிகமாக ஒரு கோட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, பேசிக் மாடலே உங்களுக்கு 3,33,000. பேசிக் மாடலே 3,33,000 தான். அது இல்லாமல் இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வெஹிக்கிளில் மொத்தம் வேரியண்ட்டே ஒரு 10க்கும் மேலே இருக்கும். அந்த அளவுக்கான ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் இருக்குது. டாப் மாடல் வரீங்கப்போ 4,66,000 அரௌண்ட் உங்களுக்கு 5 lakh நீங்கள் ஒரு காரே வாங்கிடலாம் பொழுது. அந்த அளவுக்கான ஒரு ஹெவி ப்ரைஸிங்கிறது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. பட் அதுக்கேற்ற ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க தான். பட் இருந்தாலும் ப்ரைஸிங் ஸ்லைட்லி அதிகம். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5 உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.